காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாத்திரை, நைட்டு தூங்கும்போது ஒரு மாத்திரை. இன்னைக்கு 30 வயசுலயே நம்ம வாழ்க்கை இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு ஸ்டேஜ்ல கேன்சர், ஹார்ட் அட்டாக்னு ஏதோ ஒரு வியாதி வந்து நம்ம கனவுகளை கலைச்சிருது. சாகிறது இயற்கைதானப்பா அப்படின்னு நம்மள நாமளே சமாதானம் செஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். நாம மட்டும் எப்பவும் இளமையா, நோயே இல்லாம வாழ மாட்டோமா அப்படின்னு. இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கறது வெறும் ஆசை இல்ல, அது ஒரு சாத்தியம்னு உலக வரலாறு சொல்லுது. சீன மருத்துவர் லீ சிங் யூயன் 256 வருஷம் வாழ்ந்ததா ஆவணங்கள் சொல்லுது. இமயமலை ரிஷிகள் 100 வயசை கடந்தும் இளைஞர்கள் போல இருக்கிறதை ஹைமாலயன் மாஸ்டர்ஸ் புத்தகங்கள்ல பார்க்கிறோம். இந்த நீண்ட ஆயுள் ரகசியத்தை ஒரு வாழ்வியல் அறிவியலாக மாற்றி காட்டியவர்தான் தமிழகம் தந்த மகா ஞானி திருவருட்பிரகாச வள்ளலார். அவர் ஒரு ஷாக்கிங் உண்மையை சொன்னார். உங்க செல்கள் அழியறதுக்காக படைக்கப்படல. முறையான பயிற்சி இருந்தா ஒரு மனிதன் 1000 வருஷம் கூட நோயே இல்லாம வாழ முடியும். அதுக்கப்புறம் தன் உடம்பையே ஒளியாவே மாத்த முடியும்னு சொன்னார். இது ஏதோ ஒரு மேஜிக் இல்ல, இது ஒரு பயாலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாகாவரம் பெற்ற அந்த நிலையை அடைய அவர் வகுத்து கொடுத்த அந்த 4 கடுமையான ஒழுக்கங்கள் பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப பார்ப்போம். முதல்ல இந்திரிய ஒழுக்கம். இது உங்க உடம்புக்கான ஒரு ஹை எண்ட் ஃபயர்வால். இன்னைக்கு நம்ம போன்ல பாக்குற எதிர்மறை விஷயங்கள் உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற டாக்ஸிக் டேட்டா. நீங்க ஒரு வன்முறையையோ இல்ல மத்தவங்க மேல வர்ற பொறாமையையோ ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்க உடம்புல கார்டிசால் சுரந்து உங்க டிஎன்ஏவை சிதைக்குது. இதுதான் உங்களை சீக்கிரமே முதுமை அடைய வச்சு உங்க ஆயுள குறைக்குது. எப்பவும் இளமையா இருக்கிற அந்த மரணமில்லா நிலையை அடைய வள்ளலார் சில பிராக்டிக்கல் பயோ ஹேக் சொல்றாரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்யுங்க. உங்க கண்ணுக்கும் காதுக்கும் நீங்க தான் கேட் கீப்பர். முக்கியமா அசைவ உணவை முழுமையா தவிர்க்கணும். ஏன்னா பயத்தோட கொல்லப்பட்ட ஒரு விலங்கோட இறைச்சி உங்க செல்களோட அமைதியை அழிச்சு நோயை உருவாக்கும். சுத்தமான சைவ உணவு மட்டும்தான் உங்க உடம்ப அல்கலை நிலைக்கு கொண்டு வந்து உங்களை என்றும் இளமையோட வைக்கும். சரி, உணவை கட்டுப்படுத்திட்டோம், ஆனா மனம் இளமையா இருக்கணுமே. அதுக்குத்தான் கரண ஒழுக்கம். நம்ம புருவ மத்தியில இருக்கிற பைனியல் கிளாண்ட வள்ளலார் ஜோதி இருக்கிற இடமா சொல்றாரு. நவீன அறிவியல் இத மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுது. நீங்க தேவையில்லாத கோபம், காமத்துல அலைப்பாயும் போது உங்க ஜீவகாந்த சக்தி வீணாகுது. ஆனா உங்க கவனத்தை புருவ மத்தியில குவிக்கும் போது உங்க மூளையோட அலைவரிசை காமா வேவ்ஸ்க்கு மாறும். இது உங்க உடம்போட செல்ஃப் ஹீலிங் சக்தியை பலமடங்கு அதிகப்படுத்துது. உங்க மனச ஒருநிலைப்படுத்துறப்போ உங்க செல்கள் புதுப்பிக்கப்பட்டு முதுமையை தள்ளி போடும் அந்த தெய்வீக ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். 3வது ஜீவ ஒழுக்கம். இது மற்ற உயிர்களோட உங்க ஆயுளை இணைக்கிற ஒரு ரகசியம். நீங்க ஒரு பசித்த உயிருக்கு உணவளிக்கும் போது உங்க உடம்புல சுரக்கிற எண்டோர்பின்ஸ் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது. குவாண்டம் பிசிக்ஸ்ல குவாண்டம் என்டான்ட்லமென்ட் படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்னொரு உயிருக்கு செய்யற அன்பு திரும்ப உங்களுக்கே ஆரோக்கியமா வந்து சேருது. பிரிவினைகளை மறந்து எல்லா உயிரையும் சமமாக பாக்குறப்போ உங்க உடம்ப சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகுது. இது நோய் கிருமிகள் உங்களை அண்டவிடாம தடுத்து உங்க ஆயுள நீட்டிக்குது. கடைசி நிலை ஆன்ம ஒழுக்கம். இதுதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வோட உச்சக்கட்ட ரகசியம். எனக்குள்ள இருக்கிற அதே ஒளியத்தான் நான் எல்லாத்திலையும் பாக்குறேன் அப்படிங்கிற மனநிலை வரும்போது உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கோபம் குறையுறப்போ ரத்தத்துல நச்சுத்தன்மை நீங்கி செல்கள் அழியறது நிக்கும். அந்த இடத்துல தயவு காட்டுறப்போ உங்க உடம்புல அமுதம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அபூர்வ திரவம் சுரக்கத் தொடங்கும். இந்த திரவம் உங்க எலும்பு மஜ்ஜை வரை ஊடுருவி உங்க சாதாரண உடம்பை ஒரு ஒளிரும் வைர உடம்பா மாத்துது. இதுதான் அந்த அழியாத மரணமில்லா பெருநிலை. வள்ளலார் சொன்ன இந்த 4 ஒழுக்கங்களும் ஏதோ கஷ்டமான சரந்துகள் இல்ல. இது நம்ம உடம்பை சாகாவரம் பெற்ற சூப்பர் கம்ப்யூட்டரா மாத்துற டெக்னாலஜி. மரணம் அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்ல, அது நாம நம்ம உடம்பை சரியா பராமரிக்காததோட விளைவுதான். அன்பு, ஒழுக்கம், அப்புறம் கண்டிப்பான சைவ உணவு, இந்த 3ஐயும் ஒரு வாழ்வியலா ஏத்துக்கிட்டா நீங்களும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு பாதையில முதல் அடி எடுத்து வைக்கலாம்.
நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தேடலை தந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.